வேறு மதிக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவருக்கும் எங்களது நாடகக் குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது கதாபாத்திரத்தை துவங்குகின்ற நன்றி. வணக்கம். செந்தூர் முருகன் கோவிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் செல்வன் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன்
கோட்டை கருப்பாய்க்கு மகளாக பிறந்து என் பெயர் தெலுங்காய் என்ற திருப்பெயர் பெற்று நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக வளர்க்கப்பட்டு வருகிறோம். நாங்க அக்கா தங்கச்சி 7 பேர். தெலுங்காயை கூப்பிட்டா 7 பேர் சேர்ந்த மாதிரி வருவோம். எங்க அப்பாவுக்கு ரொம்ப காலமா பிள்ளையே இல்லாம எங்க அம்மாவும் எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வந்து அழுது புலம்பிட்டாங்க. அப்ப எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கும் நாங்க 7 பேர் பிள்ளைய பிறந்தோம். ஆமா, 7 பேர் பிறந்ததுமே எங்க அப்பா வந்து எங்க மேல யாராவது கண்ணை போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு கண்ணு பட்டுரும் எங்க மேல அப்படின்னு எங்களுக்கு தனியா ஒரு கோட்டையை கட்டி அங்கேயும் நந்தவனமெல்லாம் அமைச்சு கொடுத்து அதுக்குள்ளேயே நாங்க விளையாடிட்டு இருக்கோம். நாங்க வெளியெல்லாம் போறதில்லை, யார் மாத்திரையும் நாங்க முடிக்க மாட்டோம். ஏன்னா அப்படி ஏதாவது வியாதி வந்துமா எங்களுக்கு. அதனால எங்க அப்பா யாருக்குமே தெரியாம எங்களை வளர்த்துட்டு வர்றாரு. அந்த மந்திரியார் ஒருத்தர் இருக்காரு. எங்க மந்திரியார் வந்து வாழைப்பழத்தை எல்லாம் தின்னுட்டு தோளா கொடுத்து எங்களை வளர்த்துட்டு தர்றாரு. நல்ல மனுஷன். அதனால நான் முன்பதாக வந்து விட்டேன். எங்க அக்காவெல்லாம் இன்னும் காணோம், எங்க போனாங்கன்னு தெரியல. மலர் படிச்சுட்டு வரேன்னு போனாங்க. படிக்கிறாளுங்களா பொடுக்கிறாளுங்களா என்னன்னு தெரியல. 2 பொண்ணு தான், 4 பொண்ணு தான் பரிசாங்க. வந்து அவங்க வர்ற வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே இந்த பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாம், நீ எடுத்து கொடுத்திடலாம்.
வந்ததும் இன்னைக்கு பாருங்க. அப்படியா? அடியே சின்ன பொண்ணு, பச்சை கிளி முத்தச்சரம், சீக்கிரம் பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா, பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா, கூடங்களில் பாடும் காலண்டு முயலும் பச்சை கிளி நான் வந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தி இருக்கான், அவளையும் கூப்பிடணும்ல. ஆமாங்க. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த கண்ணுக்கு செல்ல உண்மையில தான் நேச வச்சேனே.
சும்மா சும்மா எங்கிட்டயே வேலை சொல்றாரு. அரண்மனையில வந்து பாத்திரம் விளக்கணும், அப்பாவுக்கு வந்து காபி டீ வச்சு கொடுக்கணும், இந்த வேலையில முட்டையெல்லாம் அடிக்கணும் அப்படின்னு எல்லா வேலையும் எங்கிட்டயே சொல்றாரு. நீங்களும் வந்ததுக்கு 6 பேர், நான் ஒரு ஆள் தான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன். ஆமா.
அப்ப மந்திரியார் என்ன பண்றாரு? மந்திரியார் அங்க இல்ல, அந்த வேலைக்காரியோட பேசிட்டு இருக்கிறார். சரி சரி நேரம் நந்தவனத்துல ஆடி பாடிங்களேன். ஆமா. அப்புறம் போய் அப்பாவை பார்க்கலாம். ஆமா. வேணாமா? சரி பொறுமையா எல்லாரும் எழுப்பிடு. சரி அப்பா போய் பார்க்கணும். ஏன்னா அப்பா போய் பார்க்கணும். நந்தவனத்துல போய் ஆடி பாடி ஆடியாச்சு. அவ்வளவுதான். ஆமா அப்பா பார்க்கணும். அப்பா வந்து நம்மளை தேடிட்டு இருப்பாரு. அதனால அப்பா சரி அப்பா போய் பார்க்கலாமா? ஏய் இங்க பாரு அவளை. சரி அக்கா வந்ததும் ஏய் அப்படியே அங்க போடி போய் எழுப்பிட்டா சீக்கிரம் போ சுறுசுறுப்பா போடி. அங்க எங்க ஊர் மேல போறாங்க? மாமா அவ்வளவுதான். மாமா மட்டை ஆயிட்டாரு. ஏய் சீக்கிரம் வாடி. என்னடி வேலை முடிஞ்சிருச்சா? வேலை முடிஞ்சிருச்சாடி? வந்துரு எழுப்பியாச்சா?
பூஜைக்கேத்த பூவிது